அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். உம்ராவுக்கு சென்றவர்கள், குறிப்பாக மதீனா ஜியாரத் சென்றவர்கள், மதீனாவுக்கு பயணித்தவர்கள், மஸ்ஜித் நபவிக்கு சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த ரவுதாவுக்கு அருகாமையில் சென்றவர்கள், சலாம் சொன்னவர்கள், இவர்கள் எல்லாமே மதீனாவில் ஒரு அபூர்வமான காட்சியை பார்த்திருப்பார்கள். கூட்டமாக மக்கள் உள்ளே நுழைந்து வரிசையாக பெருமானார் அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு செல்கின்ற அந்த வழக்கம் இருக்கும். அந்த இடத்துல கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக காவலர்கள் நிற்க வைக்கப்பட்டிருப்பார்கள். அங்கேயும் இருப்பாங்க. எங்கெல்லாம் கூட்டம் அதிகமாக இருக்குமோ பெரும்பாலும் இது போன்ற இடங்களிலே காவலர்கள் இருப்பார்கள். இந்த காவலர்கள் என்ன செய்வார்கள், இந்த வந்துட்டு இந்த சலாம் சொல்லிட்டு போகிறவர்களை சீக்கிரம் போங்க அப்படின்னு கொஞ்சம் காட்டமாக, சில நேரத்தில் சாந்தமாக அனுப்பி வைப்பார்கள். நம்மிலே சிலர்கள், அவர்கள் இந்தியாவாக இருக்கலாம், வேறு நாடாக இருக்கலாம், அந்த பக்கத்தில் போய் அந்த ரவுதா ஷரீஃப் என்று அழைக்கப்படுகின்ற பெருமானார் அவர்களுடைய இல்லத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த இடத்திற்கு கடந்து செல்கின்ற போது கைகளை உயர்த்தி துவா செய்வதை போல அல்ல, அவர்கள் துவாவை செய்கிறார்கள். இதை காவலர்கள் கண்டிப்பார்கள். கையில் ஒரு குச்சியை வைத்து அப்படி செய்யாதீங்க, அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று சொல்லுவார்கள். இது ஒரு மாபெரும் இஸ்லாத்தினுடைய தத்துவத்தை இது நமக்கு உணர்த்துகிறது. நாம் கையேந்துவதும், நாம் என்று சொன்னால் சிலர்கள் அறியாத மக்கள் கையேந்துகிறார்கள், அவர்களை காவலர்கள் தடுத்து நிற்கிறார்கள். இது ஒரு மாபெரும் இஸ்லாத்தினுடைய கொள்கையை பறைசாட்டும் விதமாக அமைந்திருக்கிறது. அது எப்படி? தொடர்ந்து பேசுவோம், பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ்.